Welcome to all. நேற்று partial fractionல type 1 பார்த்தோம். அதான type 1 அப்படின்னா denominator has linear factors which are not repeated. இது type 2. Denominator has linear factors which are repeated. இப்போ denominator terms வந்து linear factors repeat ஆகும். இப்போ x plus 2னா ஒரு தடவை வராது, ரெண்டு தடவை மூணு தடவை வரும். இப்போ x plus 2 ரெண்டு தடவை வந்துச்சுன்னா x plus 2 the whole square னு போட்டுக்கலாம். மூணு தடவை வந்துச்சுன்னா x plus 2 the whole cube னு போட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்கொயர் கியூப்லாம் லீனியர் ஃபேக்டர்ல வரும், டினாமினேட்டர்ல வரும். அப்படி வந்துச்சுன்னா அது டைப் 2. அதான் லீனியர் denominator has linear factors which are repeated. Suppose x plus a whole cube occurs in the denominator. Suppose denominatorல x plus a whole cube இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ x plus எத்தனை தடவை வந்திருக்குன்னு அர்த்தம்? மூணு தடவை வந்திருக்கு. அப்போ ரிப்பீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம எப்படி அசியூம் பண்ணணும்னா we have to assume that a by x plus a plus b by x plus a the whole square plus c by x plus a the whole cube. அப்போ x plus a க்கு ஒரு கான்ஸ்டன்ட், x plus a whole square க்கு ஒரு கான்ஸ்டன்ட், x plus a whole cube க்கு ஒரு கான்ஸ்டன்ட், அது வரைக்கும். அப்போ பவர் 1 ல இருந்து இங்க எவ்வளவு பவர் இருக்கோ அத்தனை பவர் வரைக்கும் தனித்தனியா ஒரு கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணணும். இப்போ in general suppose x plus a whole power n occurs in the denominator. பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்க. x plus a ல ஆரம்பிச்சு x plus a whole square x plus a whole cube இது வரைக்கும் அசியூம் பண்ணணும். x plus a whole power n வரைக்கும் அசியூம் பண்ணணும். ஒவ்வொரு டேமுக்கு மேல ஒரு லீனியர் ஃபேக்டர், மேல ஒரு கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிட்டே வரணும். x plus a க்கு a1, x plus a whole square க்கு a2, x plus a whole cube க்கு a3, x plus a whole power க்கு an அப்படி நான் வச்சிருக்கேன். நீங்க abcd கூட சிம்பிள் கூட கொடுத்துக்கலாம். அப்போ என்ன பவர் இருக்கோ, சப்போஸ் பவர் 4 இருந்துச்சுன்னா x plus a whole square, x plus a whole cube, x plus a whole power 4 இப்படி நாலு டேமுக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணணும். இதான் வந்து லீனியர் ஃபேக்டர்ஸ் which are repeated உள்ள ஐடியா. மாடல் பாருங்க. Example 27, resolved into partial fractions x plus 1 by x square into x minus 1. இதில் x minus 1ங்கிறது லீனியர் ஃபேக்டர் ஒரு தடவை தான் வந்திருக்கு. பட் x ஸ்கொயர்டு இருக்குல்ல, x ஸ்கொயர்னு அர்த்தம் x into x, அதாவது x minus 0 into x minus 0 அர்த்தம். இப்போ x minus 0 ரெண்டு தடவை வந்திருக்குன்னு அர்த்தம். நான் வெறுமனே x க்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா மைனஸ் 0ன்னு அர்த்தம். அப்போ x minus 0 ரெண்டு தடவை வந்திருக்கு. அதனால தான் இங்கே x ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. அப்படி குறிச்சு கொண்டு வந்ததுன்னா கூட ஒரு x minus 1 ஃபேக்டரும் தனியாக வருதுன்னா அப்போ இந்த இதுக்கு எப்படி அசியூம் பண்ணணும்னு பாருங்க. a by x plus b by x square, அதாவது a by x minus 0 plus b by x minus 0 the whole square. அந்த மாதிரி இந்த சாதாரண ரிப்பீட் ஆகாத லீனியர் ஃபேக்டருக்கு வழக்கம் போல ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கணும், c by x minus 1. ரிப்பீட் ஆகிற ஃபேக்டருக்கு வழக்கம் போல என்ன பவர் இருக்கோ அந்த பவர் வரைக்கும் ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டா அசியூம் பண்ணணும். ரிப்பீட் ஆகாத ஃபேக்டர் இருந்தால் அதுக்கும் தனியாக என்ன செய்யணும், ஒரு கான்ஸ்டன்ட் அசியூம் பண்ணிக்கணும். மீனிங் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அப்போ a by x plus b by x square. x minus 1க்கு வழக்கம் போல c by x minus 1 அசியூம் பண்ணிக்கணும். அப்போ x plus 1 by x square into x minus 1 அப்படி அசியூம் பண்ணியாச்சு. LCM பாருங்க, x இருக்கு, x ஸ்கொயர்டு இருக்கு, x minus 1. எப்பவுமே LCMனாலே ஒவ்வொரு டேர்ம்லையும் ஹையஸ்ட் பவர் எடுத்து அதான் LCM. x ஓட ஹையஸ்ட் பவர் x ஸ்கொயர், x minus ஓட ஹையஸ்ட் பவர் x minus 1 தான். அதனால x ஸ்கொயர் into x minus 1 தான் LCM. LCM அப்படினாலே ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஈச் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். அல்ஜிப்ரால LCM எடுங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஈச் டேர்முக்கு பேர் தான் LCM. x ஸ்கொயர் into x minus 1 தான் LCM. இது வெறும் x தான் இருக்கு. என்னது இல்லை, ஒரு xும் ஒரு x minus 1 பெண்டிங். அப்போ மேலே மல்டிப்ளை பண்ணிக்கணும், x into x minus 1. இங்கே x ஸ்கொயர் இருக்கு, என்னது இல்லை, x minus 1 இல்லை, அப்போ x minus 1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே x minus 1 இருக்கு, என்னது இல்லை, x ஸ்கொயர் இல்லை, அப்போ x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணது இல்லாத டேர்ம் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே வெறும் x இருக்கு, அப்போ ஒரு xும் ஒரு x minus 1 பெண்டிங், மேலே மல்டிப்ளை பண்ணியாச்சு. x ஸ்கொயர் இருக்கு, x minus 1 பெண்டிங், மேலே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இங்கே x minus 1 இருக்கு, x ஸ்கொயர் பெண்டிங், மேலே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போதான் LCM எடுக்கணும்னா இங்கே அப்படி இந்த டேர்ம் எழுதியாச்சு. x ஸ்கொயர் into x minus 1 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் கம்பேர் பண்ணுங்க. ax into x minus 1 plus b into x minus 1 plus c x squared is equal to x plus 1. The equation. இங்கே என்னென்ன வேல்யூ இங்கே இருக்கோ அதை வச்சு போட்டுக்கலாம். நான் xக்கு 0 போட்டுன்னு வச்சுக்கோங்க, இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், b மட்டும் கிடைக்கும். முதல்ல அதை செய்வோம். Substituting x equal to 0 in equation 2. xக்கு 0 போடுங்க, a into 0. இங்கே ஒரு 0 minus 1னா minus 1. இங்கே 0 minus 1னாலும் minus 1 தான். இங்கே c into 0 ஸ்கொயர்னா 0 தான். xக்கு 0, 0 plus 1. இது ஃபுல்லாகவே 0 ஆச்சு. 0 into anything is 0. இது ஃபுல்லாக 0. b into minus 1னா minus b. இது 0. இங்கே 0 plus 1. 0லாம் விட்டுருங்க. minus b is equal to 1. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் b is equal to minus 1. ஸோ b யோட வேல்யூ minus 1. இதை வச்சு தான் டிசைட் பண்ணணும். அடுத்து x minus 1 வந்திருக்கு, அப்போ xக்கு 1 போடுவோம். xக்கு 1 போட்டால் இங்கே 1 minus 1 0 ஆயிரும், இங்கே 1 minus 1 0 ஆயிரும். இப்போ aயும் bயும் 0 ஆயிரும், c கிடைக்கும். xக்கு 1 போடணும். Substituting x equal to 1. இப்போ a into x க்கு 1 போடுங்க, 1. இங்கே 1 minus 1 0 ஆயிரும், இங்கே b into 1 minus 1 0 ஆயிரும், இங்கே c into 1, இங்கே 1 plus 1. இப்போ a into c இது ஃபுல்லாக 0 ஆயிருமா, b into 0 0 தான், c into 1 ஸ்கொயர்னா c தான்.
இங்கே 1 + 1 2, 0 விட்டுருங்க, சியோட வேல்யூ 2. பியும் கிடச்சிருச்சு, சியும் கிடச்சிருச்சு. இன்னும் நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூனாலும் போடலாங்க. 3 அன்னோன்ஸ் தேவைப்படுது, ஏபிசி. 2 அன்னோன்ஸ் கிடச்சிருச்சுன்னா 3வது கண்டுபிடிக்கிறது ஈஸி. நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூனாலும் போடுங்க, ஏபிசியில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் உங்களுக்கு பியும் தெரியும், சியும் தெரியும். சப்ஸ்டிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், ஏ வந்துடும். அது நீங்கள் எக்ஸுக்கு யூ கேன் சூஸ் எனி வேல்யூ ஃபார் எக்ஸ். நான் எக்ஸுக்கு 2 போட்டிருக்கேன், 2 தான் போடணும் கட்டாயம் கிடையாது. ஏன்னா 2 அன்னோன் கிடச்சிருச்சு, பிஎஸ்சி ஏ மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு கைடிங் வந்து எக்ஸுக்கு எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் போட்டுக்கலாம், எவ்வளோ சின்ன நம்பர்னாலும் போட்டுக்கலாம். 1 0 போட்டாச்சு, அதனால நான் அடுத்த வேல்யூ 2 போடுறேன். எக்ஸ் இருக்கிறதெல்லாம் 2 போடுங்க. a into 2 into 2 minus 1 1, b into 2 minus 1 b into 1, c into 2 square c equal to 2 plus 1. எக்ஸ் இருக்கிறதெல்லாம் 2 போட்டுருங்க. இப்போ என்ன வரும்னு பாருங்க, a into 2 into 2 minus 1 2 minus 1 1 தானே. அப்போ a into 2 into 1, b into 2 minus 1 b into 1, c into 2 square c into 4, 2 plus 1 3. ஒரு 2a, ஒரு b, ஒரு 4c c equal to 3. இப்போ ஏபிசியில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குதா, நம்மளுக்கு பியும் சியும் தெரியும். பிக்கு -1 போடுங்க, சிக்கு 2 போடுங்க. இப்போ 2a, பிக்கு -1 போட்டால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தானே, ஸோ -1. சிக்கு 2 போடுங்க, 4 into 2 c equal to 3. இங்கே ஒரு 8 -1, 2a -1 plus 8 c equal to 3. 8 -1 7, 2a plus 7 c equal to 3. இப்போ 2a எவ்வளோன்னா 3 - 7, இப்போ -4. 2க்கு -4 கிடைச்சா 2க்கும் 4 கிடைச்சா 2. அப்போ ஏயோட வேல்யூ -2. இந்த தேர்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறது நீங்கள் என்ன வேல்யூ, நான் 2 தான் போடணும்னு சொல்லலை. -1 போடலாம், 3 போடலாம், எந்த வேணும் போடலாம். 2 அன்னோன் கிடச்சிச்சுன்னா 3வதுக்கு நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூனாலும் போடுங்க. ஏபிசியில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதில் பியும் சியும் சப்ஸ்டிட் பண்ணால் ஏ கிடைக்கும். இப்போ ஏபிசியோட வேல்யூலாம் அதிலே சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட்டிங் ஏசி ஈக்குவல் டு -2, பிசி ஈக்குவல் டு -1, சிசி ஈக்குவல் டு 2 இந்த ஈக்குவேஷன் தான். x + 1 / x square into x - 1 அப்படி பார்த்துக்கலாம். a by x தானே, ஸோ -2 by x plus b by x squared. b க்கு பதிலாக -1 போட்டால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ -1 by x squared. c by x - 1 ப்ளஸ் 2 by x - 1 இந்த மாதிரி கிடச்சிடும். இங்கே ப்ளஸ் எல்லாம் மைனஸ் போடும்போது முன்னாடி உள்ள ப்ளஸ் எல்லாம் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். பிக்கு -1 போட்டீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஏக்கு பதிலாக மைனஸ் வேல்யூ போடும்போது மைனஸ். இது மைனஸ், இது மைனஸ், இது மட்டும் தான் ப்ளஸ். ஸோ இதாங்க ஐடியா. அப்போ எது ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு பதிலாக அசியூம் பண்ணிகிட்டே வரணும். என்ன பவர் இருக்கோ அந்த பவர் வரைக்கும் அசியூம் பண்ணணும். ரிப்பீட் ஆகாத ஃபேக்டர் இருந்தால் அதுக்கும் சேர்த்து என்ன செய்யணும், அசைன் பண்ணிக்கணும். இதான் மெத்தட். எக்ஸசைஸ் 2.9ல 4th சம் பாருங்க. ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் x by x - 1 தி ஹோல் கியூப். இப்போ டினாமினேட்டர்ல x - 1 தி ஹோல் கியூப் வருது. அப்போ x - 1 x - 1 x - 1 எத்தனை தான் வந்திருக்கு, 3 தான் வந்திருக்கு. போன சம்ல இந்த சம்ல என்ன பெண்டிங் பார்த்தீங்கன்னா, என்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? போன சம்ல வந்து ரிப்பீட்டட் ஃபேக்டர் வந்துச்சு, சாதா ஃபேக்டர் x - 1 இருந்துச்சு. இங்கே ரிப்பீட்டட் ஃபேக்டர் மட்டும்தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா உள்ள ஃபேக்டர் கிடையாது. சரி, x - 1 தி ஹோல் கியூப் டினாமினேட்டர் இருந்தால் எப்படி அசீவ் பண்ணுவோம்? பவர் 1க்கு, பவர் 2க்கு, பவர் 3க்கு 3 தான் அசீவ் பண்ணுவோம். அசீவ் பண்ணிடுவோம். let x by x - 1 தி ஹோல் கியூப் a by x - 1 plus b by x - 1 தி ஹோல் ஸ்கொயர் plus c by x - 1 தி ஹோல் கியூப் அசீவ் பண்ணியாச்சு. பவர் 1க்கு, பவர் 2க்கு, பவர் 3 வரைக்கும். வேறு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இதில் இல்லை, அதனால விட்டலாம். சரி, எல்சிஎம் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஈச் டேர்ம். இருக்கிறதே x - 1 தான், அது ஹையஸ்ட் பவர் என்ன, பவர் 3. ஸோ x - 1 தி ஹோல் கியூப் தான் எல்சிஎம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை எதை மேலே வச்சு மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே x - 1 இருக்கு, ஆனால் டினாமினேட்டர் என்னது x - 1 தி ஹோல் கியூப் தான் எல்சிஎம். அப்போ என்ன மிச்சம், பெண்டிங். x - 1 தி ஹோல் ஸ்கொயர் பெண்டிங். ஏன்னா x - 1 x - 1 x - 1 தான் x - 1 தி ஹோல் கியூப். இங்கே ஒரு x - 1 தான் இருக்கு, இப்போ x - 1 தி ஹோல் ஸ்கொயர் இல்லை, மேலே மல்டிப்ளை பண்ணணும். x - 1 தி ஹோல் ஸ்கொயர். இங்கே x - 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு, நம்மளுக்கு டினாமினேட்டர்ல ஹோல் கியூப் இருக்கு. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கணும், x - 1 சேர்க்கணும். அப்போ மேலே ஒரு x - 1 சேர்க்க வேண்டியதான். x - 1 தி ஹோல் கியூபே இருக்கு, இப்போ மேலே 1 தான், வெறும் c தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம்னாலே எவ்வளோ டேர்ம் இல்லாமல் இருக்கோ அதை வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம். x - 1 தி ஹோல் கியூப் நம்ம டினாமினேட்டரில் வச்சிருக்கோம், எல்சிஎம் எடுத்துருக்கோம். இது வெறும் x - 1 தான் இருக்கு. அப்போ எது தேவை, x - 1 தி ஹோல் ஸ்கொயர் தேவை, மேலே மல்டிப்ளை பண்ணியாச்சு. x - 1 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு, எது தேவை, x - 1 தேவை, மேலே மல்டிப்ளை பண்ணியாச்சு. x - 1 தி ஹோல் கியூபே வருது, அப்போ c இன்ட்டு வெறும் c தான், இல்லை c இன்ட்டு 1. இந்த எல்சிஎம் எடுக்கிற மெத்தட் புரிஞ்சுக்கோங்க. என்ன இப்போ x - 1 தி ஹோல் கியூப், x - 1 தி ஹோல் கியூப் கேன்சல் ஆயிடும். இப்போ a into x - 1 the whole square plus b into x - 1 plus c is equal to x. இங்கே xக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், xக்கு 1 வேணால் போடலாம். போட்டால் இங்கே இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், c மட்டும் கிடைக்கும். அதை பாசிபிலிட்டி பண்ணிடுவோம். x equal to 1 in equation. xக்கு 1 போடுங்க, a into 1 minus 1 a into 0, b into 1 minus 1 b into 0 plus c. இங்கே xக்கு 1, இதுவும் 0, இதுவும் 0 plus c is equal to 1. அப்போ c is equal to 1. that's all. ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு ஏதாவது 2 வேல்யூ போடுங்க. இப்போ ஏபிசியில் 2 ஈக்குவேஷன் கிடைக்கும், சிக்கு வேல்யூ போட்டீங்கன்னா ஏபியில் 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏபிசியில் ஈக்குவேஷன் கிடைக்கும், சிக்கு 1 போட்டுருவீங்களா,
அப்போ ஏலையும் பியிலும் ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் ஏக்கும் பிக்கும் வேல்யூ கிடைச்சிடும். அப்போ நீங்கள் எக்ஸுக்கு எந்த ரெண்டு வேல்யூனாலும் போட்டுக்கலாம். அந்த தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம், 1000 கூட போடலாம். ஆனால் சால்வ் பண்ணலாம். நம்ம சிம்பிளான வேல்யூ போட தான் பெஸ்ட். ஏ ஆல்ரெடி எக்ஸுக்கு 1 போட்டாச்சா, இப்போ எக்ஸுக்கு 0 போடுவோம்ல. a into 0 minus 1 the whole square அப்படின்னா minus 1 the whole square. b into 0 minus 1 plus c equal to 0. 0 minus 1 the whole square minus 1 the whole square 1 ஆயிரும். 0 minus 1 minus 1. b into minus 1 minus b. c க்கு பதிலா 1 னே போட்டுருங்க. c equal to x க்கு 0 போட்டு வச்சுப்போம். என்ன ஆகும்? a minus b plus 1 c equal to 0 plus 1 ரைட்ல போடுவாங்க minus 1 ஆயிரும். So a minus b c equal to minus 1. ஈக்குவேஷன் 3. அப்போ x க்கு 0 ன்னு போட்டு ab ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சா. x க்கு இன்னொரு வேல்யூ போறேன் 2. இருக்கலே சின்ன வேல்யூ பார்த்து போட்டா நல்லது. ஆல்ரெடி போடாத வேல்யூ சின்ன வேல்யூ இதனால போட்டுக்கலாம். x க்கு -1 கூட போடலாம் போடுங்க. சரிங்களா? இப்போ x க்கு நான் 2 தான் போடுறேன். x க்கு 2 போட்டா என்ன ஆகும்? a into 2 minus 1 the whole square plus b into 2 minus 1 plus c equal to 2. 2 minus 1 the whole square na 1 square, that is 1. b into 2 minus 1 na b into 1. So c equal to 2. a plus b plus c க்கு பதிலா 1 போடுவோம். c equal to 2. a plus b c equal to 2 minus 1. So a plus b c equal to 1. இது equation 4. அப்போ ab ல ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ab ல ஒரு ஈக்குவேஷன். ரெண்டையும் சால்வ் பண்ணா a b கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டு வேல்யூ நானா போட்டதுங்க. இதுக்கு பதிலா நீங்க எந்த வேல்யூனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கண்டிப்பா x க்கு 1 தான் போடணும். அப்பதான் c யோட வேல்யூ கிடைக்கும். அதனால இது வந்து கம்பல்சரி. இது வந்து நீங்க you can choose any value for x. பட் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுவோம். a minus b is equal to -1 plus b minus b கேன்சல் ஆயிடும். a plus a 2a 1 minus 1 0. இப்போ 2a 0 னா a யோட வேல்யூ எவ்வளவு? 0. இந்த மாதிரி 0 வரலாம். சரி, a க்கு 0 ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 3 ல போடுங்க, இல்ல 4 ல போடுங்க. ஈக்குவேஷன் 4 ல போட்டா நான் a க்கு 0 போட்டா 0 plus b is equal to 1 ன்னு வரும். 0 விட்டீங்கன்னா b is equal to 1. இப்போ a 0 b 1 c 1 அப்படியே ஈக்குவேஷன் 1 ல போடுங்க. a க்கு பதிலா 0, b க்கு பதிலா 1, c க்கு பதிலா 1. இப்போ 0 by x minus 1 அப்படின்னா மொத்தமா 0 தான் போடலாம். 1 by x minus 1 the whole square plus 1 by x minus 1 the whole cube. இதாங்க ஆன்சர். இந்த 0 டேர்ம் விட்டுறலாம்னா x by x minus 1 the whole cube இப்படி எழுதிக்கலாம். 1 by x minus 1 the whole square plus 1 by x minus 1 the whole cube. அதாவது LCM எடுத்தா இந்த டேர்ம் வரணும். இப்படி வந்தா நம்ம செஞ்சது கரெக்ட்னு அர்த்தம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் கரெக்டா இல்லையா அப்படி செக் பண்ணணும்னா ரைட் சைடுல பிரிச்சிருக்கும் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுக்கு LCM எடுத்தா லெஃப்ட் சைடு வந்துடும். வந்துச்சுன்னா நம்ம செஞ்சது கரெக்ட்னு அர்த்தம். இப்படி வரல அப்படின்னா நம்ம செஞ்சது கரெக்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.